எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்துபட்ட வளர்ச்சி. பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், தொழில் முனைவோர், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், திருநர்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாரையும் எம்பவர் பண்ணுற பாலிடிக்ஸை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். நாங்கள் செஞ்சிருக்கிற மாதிரியான திட்டங்களை வேறு எந்த மாநிலத்திலாவது செஞ்சுருக்காங்களா? குரோத் சும்மா வந்துடுமா? இத்தனை திட்டங்களையும் வெற்றிகரமாக செயல்படுத்துகிற காரணத்தினால தான் 11.19% குரோத் சாத்தியமாகியிருக்கு. தமிழ்நாட்டில் எந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும் அவங்கள ஒருத்தராவது நம்ம அரசோட திட்டங்களில் பயனடைஞ்சிருப்பாங்க. அதனால தான் ஆட்சிக்கு ஆதரவான மனநிலையில் மக்களை இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறோம். தமிழ்நாட்டோட இந்த வளர்ச்சியும் தனித்துவமும் உண்மையான வளர்ச்சி அரசியல்னு என்னன்னு இந்தியாவோட மற்ற மாநிலங்களுக்கு காமிக்கிற செயல்பாடுகளும் பாஜகவை கடுமையாக எரிச்சலடைய வைக்குது. ஆனால் அவங்களுடைய சதி அரசியல் எக்ஸ்போஸ் ஆகி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க.